நடத்திய வாலிபர்கள் 5 பேர் கைது. நேற்று யார், இன்னைக்கு கார், நாளைக்கு யார் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் செய்தி போட்டுருந்தோம். என்ன ஏதுன்னே தெரியாமல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து திமுக மீது வாரி வழங்குகிறார் சாணியை. ஆனால் அந்த சாணி அவர் முகத்துக்கே திருப்பி வந்து அடிக்கின்றது அவர் தெரியாமல் அறிக்கை விட்டார். மற்ற எதிர்கட்சிகளும் ஆசிரியர் இந்த மாதிரி அறிக்கை விடுது. அதாவது அங்கொன்று இங்கொன்று சிறு தவறுகள் வந்து தமிழ்நாட்டில் நடைபெறதான் செய்து தமிழ்நாட்டு போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு முதல்வர் பல ட்ரிப்பு அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் ரோட்டில் காரில் சென்ற பெண்களை வழிமறைத்து இளைஞர்கள் அத்துமீறிய வகையில் நடந்து கொண்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வந்து செய்தியும் ஊடகங்கள் வெளியாகி தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 26ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது சம்பந்தமாக காரில் பயணம் செய்த இளம் பெண்கள் காரை விரட்டி சென்று மிரட்டியதாக கொடுக்கப்பட்ட புகாரில் 3 தனிப்படைகளை அமைச்சு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அதில் உள்ள குற்றவாளிகளில் முதல் கட்டமாக ஒரு 5 பேரை பண்ணாங்க, பாக்கி ஒரு 3 பேரை பண்ணாங்க. இந்த 8 பேரில் முதல் குற்றவாளியாக இருக்கிறவர் சந்துரு, அதிமுக முக்கிய பிரமுகர். 2வது இருக்கிற பிரமுகர் நீலகிரி மாவட்ட செயலாளர் அதிமுக, அவருடைய நெருங்கிய உறவினர். அவங்க 2 பேருடைய வாகனமும் என்ன பார்த்தா அதிமுக உரிமையாளர்களை பார்த்தா அந்த உரிமையாளர்கள் அதிமுக பிரமுகர்கள். அதிமுக பிரமுகர்கள் இப்போ ஒரு கலாச்சாரத்தை எடுக்கிறாங்க. எதையாவது கொளுத்து போட்டு பிரச்சனையை பெருசாக கொண்டு வரணும் டெய்லின்ட்டு. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பிரச்சனையை வந்து ஒரு பெரிய பூகம்பரமாக கொண்டு போனாங்க. அது ஒரு வழியாக விசாரணையில் யாருன்னு இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கிய குற்றவாளியை கைது பண்ணாங்க. இந்த மாதிரி த்ரெட்டனிங்கில் கல்லூரி மாணவிகளை இந்த மாதிரி சுதந்திரமாக தமிழ்நாட்டில் தான் பெண்கள் வந்து ஐடி ஃபீல்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் சென்னையில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. ராத்திரி முழுவதும் 2 சக்கர வாகனத்தில் பெண்கள் சுதந்திரமாக வர்றது சென்னையில், சென்னை மற்றும் தமிழகத்தில் சுதந்திரமாக இருக்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க தமிழ்நாடு காவல்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ரோட்டில் போகிறவன் யாராவது ஒன்று சீண்டுனா ஒருத்திய அவன் அடிக்க வரான், யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கை வச்சா. அந்த மாதிரி தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது இந்த பெண்கள் கலாச்சார விஷயத்தில். இப்படி இருக்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை அறிவித்த பூகாம்பரமாக ஆக்கினார். இன்னைக்கு நிலப்பாடு வந்து மாறிப்போச்சு. மாறினதுனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஈசிஆர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அதிமுக சேர்ந்தவர்கள் பாரதி அறிக்கை புட்டு எதிர்கட்சி தலைவருங்க வைக்கிறாங்க, ஆளுங்கட்சி தலைவருங்க வைக்கிறாங்க. சட்ட அமைச்சர் ரகுபதி எடப்பாடி மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு வைக்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலாம், வாந்தி எடுத்து தான் அந்த வாந்தியை அள்ளி போட்டுக்க முடியாது. ஆனால் எடப்பாடியார் என்ன நிலவாட்டில் இருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. ஆமாம், ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து கேஸுங்களை கோர்ட்டுங்களில் வந்து இது வரைக்கும் சாதகமாக வந்து இந்த நீதிமன்றம் இப்போ தான் வந்து மத்தியில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மோடி வீசா எங்களுக்கு வானளவு அதிகாரம் இருக்குது, சட்டத்தில் நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் படைச்சவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எங்களுக்கும் அந்த மனுவெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, அது சட்டத்தை போடணும்னு சொல்லி போதா மோடியினுடைய இசைவு வந்து பகிரங்கமாக எடப்பாடியை மட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த மனநிலை ஒரு பக்கத்தில் இருக்கார். இது வரைக்கும் நின்ன தேர்தல் எல்லாம் தோல்வி, அது ஒரு பக்கத்தில் இருக்கார்.
புதுசாக நம்ம தம்பி விஜய் வேற வந்துட்டாரு. அவர் தன் தலைமையில கூட்டணி நின்றாரு, இவர் தலைமையில கூட்டணி நின்றாரு. அவர் போகிற கணக்கு எந்த லெவலில் போய் முடியுன்றது தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் எடப்பாடி நம்ம அவர் குறை சொல்ல விரும்பல. ஆமாம், அவரால் செங்கோட்டையனால் முகவர் அளிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. அவருடைய அரசியல் திறமையில் சேர்மன் ஆகி இன்னைக்கு ஆட்சியே பிடிச்சிருக்காரு. அம்மா கிட்ட சசிகலா அம்மா கிட்ட காலில் தவந்து பதவியை பிடிச்சார். பிடிச்சதை விட மனசு வருமா? எதை பற்றிய கவலை கிடையாது. அதனால எடப்பாடி என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியல. அவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இனி தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. அவர் கட்சிக்காரங்க ஒன்றா அவருக்கு துதி போடுவாங்களே கேட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களும் எடப்பாடியினுடைய அறிக்கையை வச்சு இனி பகிரங்கமாக அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. தமிழக முதல்வர் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றதுனால குற்றவாளிகள் யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம், தண்டனை பெற்று தருவோம் கர்ஜிக்கிறாரு. அது நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கு. இனி வருங்காலங்களையாவது எடப்பாடி நின்று நம்ம என்ன பேசுகிறோன்றத சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, விஜய் நடிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர். டிவியெலாம் பேட்டி கொடுக்க சொல்ல பாடி லாங்குவேஜில் பேட்டி கொடுக்குறார். அதனால் தான் கம்பீரமாக படைச்சவன்னு நினச்சிக்கிறார். அதனால் இனி வருங்காலங்களில் பேட்டி கொடுக்கட்டும். உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சால் பேட்டி கொடுக்கட்டும். பாரு, ஏடிஎம்கே காரில் டிஎம்கே கொடி பறக்குது. இப்படி எத்தனை கொடி வேஷம் கட்டிக்கிட்டு அதிமுக காரங்க சுற்றுறானுங்கன்றத இனி அந்தந்த கட்சி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா எதிர்பார்க்குறோம். தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கட்சி தலைவரும் தன் கட்சிக்காரர்களுக்கும் தமிழக அரசுக்கும் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து இனி குற்றங்களை எவ்வளவு அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியுமோ அடக்குவாரான பொறுத்திருந்து பார்ப்போம்.